வணக்கம், நான் உங்கள் ஜிவி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் சுடிதார் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு நான் கட்டிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாம். நான் வந்து லைனிங் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். பாருங்கள், லைனிங் வந்து ரெட்டையாக நம்ம மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் அளவு டாப் இருந்ததுன்னா அதை அப்படியே மடித்து ரெட்டையாக மடித்து வச்சுக்கோங்க. இது வந்து கழுத்தோட அகலம் 2.5, ஷோல்ட்ரு 3. நீங்கள் ப்ளவுஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ அதே மெத்தடு தான் இதுலேயும். கரெக்டாக நீங்கள் கழுத்தோட அகலம் வந்து 2.5 தான். 2.5 வச்சுட்டு ஷோல்ட்ரு வந்து 3.5 வைப்பேன் சுடிக்கு. ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இது வந்து பேசிக்கான பொதுவான அளவு. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு அது வேறு அளவு வரும். மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். அது வந்து நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். 10 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு வச்சுக்கலாம். சுடியோட டாப்பு போட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் கழுத்தோட அகலம், ஷோல்ட்ரு அதெல்லாம் என்ன அளவு இருக்கோ அதே அளவு கீழே ஆம்கோல்கிட்டே நம்ம அதே அளவில் தான் இருக்கணும். போட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்டும் போட்டுப்போம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சுடி வந்து நம்ம அளவு கூட தேவையில்லை. நீங்கள் சுடியோட டாப்பு போட்டு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். இவ்வளோ தான் அளவு. நீங்கள் ஓப்பன் எங்கே இருக்கோ ஹைட் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் எந்த இடத்துலையும் உங்களுக்கு இதில் சரியாக நான் ஓப்பன் வைக்கிறதுக்கு தெரியல. ஆனால் ஓப்பன் எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து பொதுவாகவே வந்து 21 இன்ச்சுக்கில் தான் இருக்கும் ஓப்பனு. ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வரலாம். இல்லைன்னா பொதுவாகவே வந்து 21 இன்ச்சு தான். நான் வந்து பாட்டம் அளவு எடுத்துக்கிறேன். பாட்டமும் ஓப்பனோட அகலமும் ஒரே அளவில் இருந்ததுன்னா உங்களுக்கு டாப்பு வந்து நேராக வரும். நான் ஓப்பனோட அகலம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியல, வீடியோவில் சரியாக தெரியல. உங்களுக்கு அதே அளவாக தான் இருக்கும். ஓப்பனோட அகலமும் பாட்டமோட அகலமும் ஒரே அளவில் இருக்கும். நீங்கள் அதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓப்பனில் வந்துட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைங்க, மடிச்சடிக்க போதும். ரொம்ப பெருசாக நீங்கள் வச்சிங்கன்னா மடிச்சடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைனிங் பீஸில் லைனிங் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டன் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து அதுலேயே கேன்வாஸ் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கேன்வாஸ்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. நீங்கள் கேன்வாஸே வைக்கலனாலும் நீங்கள் கழுத்து பீஸில் கீழே வந்து ஒரு இன்ச்சு அதிகமாக நம்ம எப்போவுமே ப்ளவுஸ்க்கெலாம் வைப்போம் இல்லைங்களா, கழுத்து பீஸ் வைக்காமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வைப்பேன். ஆனால் இப்போ வந்து அது தேவைப்படலை. நான் எக்ஸ்ட்ரா பீஸில் நான் கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கைக்கு ஆகிற மாதிரி தான் அங்கே அகலம் இருக்கும். ஹைட்டு வந்து ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். அகலம் ஒரு 6 இன்ச்சு, நடுக்கை உயரம் ஒரு 7 இன்ச்சு. இது வந்து ப்ளவுஸுக்கும் இதே மெத்தடு தான். நீங்கள் இந்த ஆம்கோல் வந்து கை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் ஆம்கோல் வச்சு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க. இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட வெட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒட்டு போடுற வேலையாக இருக்கும். ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி சுடிக்கு போட்டோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுதான் நான் எடுத்துருக்கிற காட்டன் பீஸு. பிளாக் கலர் வந்து பேண்ட்டு பீஸு, பிங்க் வந்து டாப்பு பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெட்டையாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு தையல் படிமான் தையல் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு கேன்வாஸ் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பிங்க் கலர்லேயே போட்டிருந்தனால உங்களுக்கு அது எதுவும் தெரியல. அவ்வளோதான். நம்ம ரெட்டையாக மடித்து போட்டு நம்ம லைனிங் பீஸை மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு ஹைட் வந்து கரெக்டான அளவில் தான் இருக்கும். ரொம்ப லென்த்துலாம் இருக்காது. அதனால் நான் எதுவும் லென்த்துலாம் கட் பண்ணலை. அப்படியே வச்சு நான் அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் லைனிங்க்கு விட. நம்ம எப்போவுமே அந்த 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் விடுவோம். நார்மல் டாப்லேயே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட லைனிங் விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடுவோம். அது மாதிரி தான் நம்ம சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் போட போகிறோம். பேக் பீஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ளைன் தான். அது வந்து கைக்கும் நம்ம கட் பண்ணணும். அதனால் ஓரளவுக்கு துணியை விட்டுட்டு நான் வந்து நல்ல பக்கம் பார்த்துட்டு ஓரளவுக்கு விட்டுட்டு கரெக்டான அளவு என்னவோ அதை மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். ஒரு இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லைனிங் பீஸ் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள்,
உங்களுக்கு ப்ளவுஸ் விட இது மாதிரி சுடிதார் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் கூட உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சு எனக்கு தைக்க முடியல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல்லையும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல நம்ம கைப்பீஸ் எடுத்துக்கலாம். கைப்பீஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். சுடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கைக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா அகலமாக வரும். சின்ன கைன்னா உங்களுக்கு நல்லா அகலமாகவே வரும். ஆனால் நம்ம லென்த்தியாக கை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டு போடுற வேலையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு பீஸு 4 மடித்து கொடுத்துருப்பாங்க அகல வாக்கில். நாம் வந்து நீட்ட வாக்கில் மடிக்க போகிறோம். அதை வந்து எடுத்துகிட்டு நீட்ட வாக்கில் மடித்து ஓப்பன் பகுதி வந்து மேலே இருக்கும், மடிப்பு பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். நம்ம ஏன் மடிப்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி போட போகிறோம் அப்படின்னா காலுக்கு அப்போ தான் வந்து நம்ம பட்டி அதில் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து 2 பீஸாக மட்டும் வரும். நம்ம ஓப்பன் சைடை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அது 4 பீஸாக வரும். அதை நம்ம ஜாயின் பண்ணுற வேலையாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது. இது மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. பீஸ் மட்டுமே எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வைக்க முடியுமோ வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. துணி வந்து அதிகமாக போனாலும் பரவாயில்ல, ஏன்னா இல்லைன்னா அது சரி வராது. பாருங்கள், எனக்கே ஏத்தியும் தெத்தியமாக தான் இருக்குது. அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தான் நான் பேண்ட்டோட ஹைட் எடுக்க போகிறேன். நீங்கள் பேண்ட் இப்படி போட்டு நான் வந்து உங்களுக்கு அளவு சொல்லணுமேங்கிறதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஹைட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து அகலம் எவ்வளோ இருக்கோ நான் அவ்வளோ வச்சுக்க போகிறேன். நார்மல் பேண்ட்டு தான், அதனால் எவ்வளோ இருக்கோ வச்சுக்க போகிறேன். இல்லை எனக்கு ஃபிட்டாக தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அது பேசிக்காகவே ஒரு 8, 8.5 தான் வரும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டோட அந்த ஹாம்கோல்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கோங்க. நான் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த அகலம் வந்து ப்ரீல் தான் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். வந்து ஹைட் எடுக்கிறேன். ஹைட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அகலம் இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு அகலம் வச்சுக்கலாம். நீ ப்ரீல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஒரு 17 இன்ச்சு வைங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஆம்கோல் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த சிபிஎஸ்சி அளவுன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து காலோட அகலத்துக்கு எவ்வளோ வருதோ அந்த சென்டரில் மார்க் பண்ணி அதில் 2 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே அந்த கண்கால் கிட்ட வந்துட்டு துணி தொங்காது. அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பேண்ட்டோட அளவு வந்து நல்லா கரெக்டாக தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகலாம். பேண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிசுறு இல்லாமல் எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அகலம் கூட நான் வந்து ஃபுல்லாகவே வச்சுடுவேன். ஆனால் அது ஏத்தியும் தேத்தியமாக இருக்கிறனால நான் அது 2 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேலேயும் அதே மாதிரி தான். அதனால் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு நாட்ச் போட்டுக்கலாம். கால் வந்து கீழே மடிப்பு பக்கம் இருந்தது இல்லைங்களா, அதனால் அதுக்கு நாட்ச் போட்டு மடிக்கிறதுக்கு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டியோட அளவு எடுக்க போகிறோம். பேண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். இதுவே பாருங்கள் ஏத்தியும் தெத்தியமாக தான் இருக்குது. அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அளவுகள் வைக்கணும். இல்லைன்னா வந்து அது சரி வராது. மடிப்பு வந்து என் பக்கம் வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேண்ட்டை வந்து நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நாடாலாம் சுருக்கம் இல்லாமல் நம்ம நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் இப்படியே ஒரு சைடு மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 4 பீஸாக தான் போட்டிருக்கோம். இல்லை எனக்கு அது புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி 4ஆகவே போட்டு நீங்கள் பட்டியோட அளவு எடுத்துக்கோங்க. அகலம் அதில் எவ்வளோ வருதோ அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. ஏன்னா நம்ம 2 சைடுமே மடிச்சடிக்கணும். அதுக்காக நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு பொதுவானது தான். இது வந்து இந்த 10 இன்ச்சு மாறாது. 10 விட இல்லைனா 9 வைக்கலாம், கீழே இறக்க வேண்டாம் அப்படின்னா. நான் வந்து 10 தான் வைக்கிறேன். 10 வச்சு நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட் பீஸ்லாம் நிறையா வரும். நம்ம டாப்புக்கு வந்து டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டை தைச்சிட்டு தான் நம்ம வந்து டாப்பு தைப்போம். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இது மேலே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.